திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரில் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என்ற முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உலக புகழ்பெற்ற ரோஜா கண்காட்சி நாளை துவங்கப்பட உள்ள நிலையில் 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு கடல்வாழ் உயிரினங்கள் போன்று அலங்கரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்து புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முள்ளிசெட்டிப்பட்டு கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேர போக்குவரத்து பாதிப்பை தொடர்ந்து அங்கு வந்த தீவட்டிப்பட்டி போலீசார் உரிய அதிகாரிகளை சந்தித்து தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையேயான மலை ரயில் பாதையில் பாறை விழுந்ததால் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேலும் ரயில் பாதையில் விழுந்த பாறையை அகற்றும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் பொட்டியபுரம் கிராம ஊராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஊராட்சி பயன்பாட்டிற்கான மின் மோட்டார்கள், இரும்பு குழாய்களை அலுவலக பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதன் மதிப்பு சுமார் 1 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படும் நிலையில் ஓமலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஈரோட்டில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 புதிய பயணியர் நிழற்கொடை, பவானிசாகர் சத்தியமங்கலம் இணைப்பு சாலை, 3 புதிய நியாய விலைக்கடை, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற பணிகளை திமுக எம்பி ஆர் ராசா துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட செயலாளர் என் நல்லசிவம், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் கொங்கணாபுரம் பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, வெள்ளரி உள்ளிட்டவற்றை வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்த அவருக்கு அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருந்திழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு கயத்தாறிலிருந்து தொடங்கிய ஜீவஜோதி தொடர் ஓட்டத்தை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு துவக்கி வைத்தார். ஜீவஜோதி தொடர் ஓட்டத்தினை முன்னிட்டு காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சின்னமாடு, தேன்சிட்டு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.